அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ ஃபைனல் ஸ்டாருக்கான மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுத்துருக்கேன். டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும், ஆன்சர் கீயும் இருக்கும், அதுக்கப்புறம் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 100 கேள்விகள் இருக்கும். இந்த 100 கேள்விகளில் ஜிகே செக்ஷன் பொறுத்த வரைக்கும் 35 கேள்விகள் பைலாங்குவேஜில் தரமான கேள்விகளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 36லேருந்து ஒரு 91 கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது 9th தமிழில் வந்து பார்த்தோன்னா கடைசி 4 இயல்கள். ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். இயல் 6 to 9, 9th நியூ தமிழ் இயல் 6 to 9 அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸ். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 10 கேள்விகள், 10 to 9 கேள்விகள் இருக்கும். அதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கலந்தும் ரீசனிங் சம்மும் கலந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 100 கேள்விகள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இலக்கணம் சார்ந்து அந்த இலக்கணம் ராஜு சார் லைவ் டெஸ்ட் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த இலக்கணம் சார்ந்து கேள்விகள் இதில் வச்சுருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த தடவை வந்து அந்த இயல் 6 to 9, ஓகேங்களா, 9th தமிழ் இயல் 6 to 9 அதுலேயே நிறைய கேள்விகள் இருந்ததுனால ஸோ அது ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டில் அந்த இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கேள்விகள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 100 கேள்விகளும் நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு மார்க் என்ட்ரி லிங்க் நம்ம ஈவினிங் கொடுப்போம். நீங்கள் மார்க் வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க. சரிங்களா? அடுத்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூனே நான் சொல்லிவிடுவேன். நான் அடுத்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வாரம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளே கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இந்த வாரம் உங்களுக்கு கமிட்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டேக்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த வீக்கெண்டுக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணி மார்க் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள், நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த திருக்குறள் அன்புடைமை பண்புடைமை வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் நம்ம வந்து போட்டிருப்போம். நம்ம பிக்சர் வைஸ் வச்சு நான் வந்து நடத்தி போட்டிருப்பேன். அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இல்லை அகைன் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? திருக்குறள்லேருந்து இந்த இதில் நான் கேள்விகள் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா இந்த இதில் இயல் 6 to 9 நிறைய இருந்துச்சு. அந்த யாப்பிலக்கணம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருந்ததுனால ஓகே அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறனால கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக அதில் வச்சுருப்போம். அடுத்ததில் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நான் நுழைச்சி விட்ருவேன். ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்டில் இந்த இதுக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவேன். நான் ஆல்ரெடி முடித்ததுக்கான போர்ஷனில் இருந்தும் ஒரு சில கேள்விகள் வைக்கிற மாதிரி அடுத்ததில் பிளான் பண்ணியிருக்கோம். அதை நான் வந்து அடுத்த டெஸ்ட்டு சிலபஸ் சொல்லும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஒரு சில இதுலேருந்து கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, அடுத்ததில் சேர்த்து அது இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா மற்றதுக்கு வந்து நிறைய போர்ஷன் இருக்கும்போது அதுக்குள்ளே 100 கேள்விக்குள்ளே கொண்டு வரது சிரமமாக இருக்கும். 200 கேள்வி எடுக்கலாம், பட் டைம் வந்து எங்களுக்கு போதாது. ஏன்னா நம்ம பேட்சுக்கும் எல்லாமே பண்ணணும், இங்கேயும் பண்ண மாதிரி இருக்கிறனால அது பைலாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து எங்களுக்கு எடுக்கும். ப்ளஸ் அந்த லைவ் டெஸ்ட்டு எல்லாமே கண்டக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவே எடுக்கும். அதனால தான் 100 கேள்விகள் இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அப் டு ஏப்ரல் வரைக்கும் 100 கேள்வி ஓஎம்ஆர் சீட்டில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்தடுத்த டீட்டெயில் அடுத்தடுத்த வீடியோ பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி முக்கியமாக ஒரு ஜென்ரல் லைவ் கண்டிப்பாக இருக்குது. கம்பல்சரி வந்து எல்லாருமே அந்த லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். நான் அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து வச்சுங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவு அடுத்தடுத்த தகவல் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.